முடிவு பண்ணும் தளபதி. நமக்கு மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டான். கூட்டம் குளிச்சு எல்லாரும் பாருங்க சொல்றதெல்லாம் 234 தொகுதி 40 விழுக்காடு 45 விழுக்காடுன்றாங்கல்ல. இதை விஜய் மண்டைகளை ஏத்திட்டாங்க. அவரு இப்படித்தான் வீட்டில் உட்காந்து போல இருக்கு. மேடையில தான் தெரிஞ்சது. இந்த நானும் ரவுடி தான் படத்தில் ஒருத்தர் அப்படி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அது மாதிரியே உட்காந்துருக்காப்ல மேடையில் கிருன்னு. இவருக்கு கேட்கறத பூரா அவர் போதையா ஏத்திக்கிட்டு இருக்காப்ல, மண்டைக்குள்ள கிருன்னு ஏத்திட்டு இருக்காப்ல. 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அவன் சொல்றாப்ல 234 தொகுதியிலும் தளபதி போட்டி போடலாம். ஆனா என்ன, தேர்தல் ஆணையத்துறை இதுபடி 4 தொகுதி தான் போட்டி போட முடியும். எப்பேற்பட்ட ஆளை கொண்டு போய் பொதுச்செயலராக போட்டிருக்காங்களே. தமிழ்நாட்டு அரசியல் பல கட்சியில பொதுச்செயலர் இருந்திருக்கான். ஆனா இது மாதிரியான ஒரு பொதுச்செயலர் கிடையாது, பூமர் செயலாளர் 4 தொகுதியில போட்டி போடலான்றாப்ல. ஒருத்தர் 2 தொகுதி தான் போட்டி போட முடியும், அது தேர்தல் ஆணைய விதி. அந்த 2இல் வெற்றி பெற்றால் 1இலிருந்து அவர் எழுதி கொடுத்துட்டு அதை பதவி விலகணும். ஒரு தொகுதியில மட்டும் தான் இவர் எம்எல்ஏ இருக்க முடியும். 4 தொகுதியில போட்டி போடலான்றாப்ல. இவரெல்லாம் பொதுச்செயலர் அந்த கட்சி உருப்படுமா?